விஜய் தலைமையில் பொறுப்பேற்றுள்ள புதிய தவிக கூட்டணி அரசின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் தொடங்கி நடைபெற்றது. கடந்த மாதம் 13ஆம் தேதி நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்காக காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் ஆகிய கூட்டணி கட்சிகள் அடங்கிய தவிக அரசின் இந்த முதல் கூட்டத்தொடர் கூட்டப்பட்டுள்ளது. தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கிய தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. பின்னர் உரையாற்றிய ஆளுநர் அர்லேக்கர் தவிகவை ஆரம்பித்த 2 வருடத்தில் மக்களின் நம்பிக்கையை விஜய் பெற்றுள்ளார் என்றும் தடைகள் பணபலத்தை தாண்டி ஜனநாயகத்தில் வென்றுள்ளார் விஜய் என தெரிவித்தார். முதலமைச்சர் விஜயால் மட்டுமே தமிழ்நாட்டை ஆள முடியும் என மக்கள் தீர்மானித்துள்ளதாக சட்டப்பேரவையில் உரையாற்றிய ஆளுநர் அர்லேக்கர் தெரிவித்தார். மேலும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நிரூபித்துள்ளனர் என கூறினார். தவிக தலைமையிலான புதிய கூட்டணி அரசின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் இன்று நடைபெற்ற நிலையில் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக பிரதான எதிர்க்கட்சியான திமுக எம்எல்ஏக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு பேட்ஜ் அணிந்தும் பதாகைகளுடனும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் வாயை திறங்க சிஎம் என்ற வாசகம் அடங்கிய கருப்பு பேட்ஜ் அணிந்து வந்த திமுக எம்எல்ஏக்கள் தூய சக்தி அல்ல துயர சக்தி, திரையில் நாயகன் தரையில் வில்லன் போன்ற பதாகைகளை ஏந்தி பேரவை வளாகத்தில் போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. ராமநாதபுரம் மாவட்டம் இலுப்பைக்குடி கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியின் பல லட்சம் மதிப்புள்ள சொத்துக்கள் மற்றும் அங்கன்வாடி கட்டிடங்களை தனிநபர்கள் ஆக்கிரமித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பள்ளியின் சமையலறை, கழிப்பிடங்கள் மற்றும் அங்கன்வாடி மைய கட்டிடங்களை சுற்றி சில தனிநபர்கள் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி முள்வெளி அமைத்து ஆக்கிரமித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள பகுதி மக்கள் இதனால் கழிப்பறையை பயன்படுத்த முடியாமல் பள்ளி மாணவர்கள் அவதிப்படுவதோடு அங்கன்வாடி குழந்தைகள் பாதுகாப்பற்ற ஓட்டு கொட்டகையில் அமர்ந்து படிக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தற்காலிகமாக சமையல் கூட போட்டு இருப்ப இடம் அது ரொம்பவும் சுகாதாரம் இல்லாத இடமாக இயங்கி கொண்டிருக்கிறது. எனவே பால்வாடியை வேறு இடத்துல மாற்றி வச்சிருக்காங்க. வாடகை வீட்டில் கொண்டு போய் தனியார் வைத்துக் கொள்வது. எனவே இதை அரசு தலையிட்டு எங்கள் கிராமத்திற்கு பால்வாடி, சத்துணவு கூடம், பாத்ரூம்பு எல்லாத்தையும் முள்ளுவெளியை அப்புறப்படுத்தி எங்களுக்கு சுத்தம் பண்ணி தர வேண்டும். மாணவர்கள் சேர்க்கை இதனால் மாணவர்கள் சேர்க்கை சன்னமாக குறைந்து கொண்டிருக்கும். அரசு நடவடிக்கை எடுத்து எங்கள் கிராமத்துக்கு இதை மீட்டு தரும்படி மிகவும் தாழ்மையுடன். நீட் தேர்வு மன உளைச்சலால் தற்கொலை செய்து கொண்ட மாணவி அனு கீர்த்தனாவின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரேத பரிசோதனை முடிந்த நிலையிலும் உரிய நிவாரணம் மற்றும் நீதி கிடைக்கும் வரை மாணவியின் உடலை வாங்கப் போவதில்லை என போராட்டக்காரர்கள் அறிவித்தனர். கடந்த காலங்களில் உடனுக்குடன் இழப்பீடு அரசு வழங்கியதாக குறிப்பிட்ட அவர்கள் தற்போது எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை என்றும் அமைச்சர்கள் யாரும் நேரில் ஆறுதல் கூட சொல்ல வரவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். மேலும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினர். இதை மாதிரி எத்தனை தேர்வுகளை வேண்டுமானாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின் பெயரால் ரத்து செய்யலாம், நடத்தலாம். ஆனால் 21 லட்சம் குடும்பங்களுடைய மனநிலை, மாணவர்களுடைய மனநிலை என்ன வேண்டுமானாலும் இந்த நாட்டில் நடக்கும், எல்லாவற்றுக்கும் தயாராக வேண்டும் என்கிற மனோநிலையோடு எல்லோரும் வாழ முடியாது. அந்த நிலையில் தான் இப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறார்கள். இது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது. இந்த குழந்தை இருந்து இந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் செய்யுமோ அதை ஒன்றிய அரசு, மாநில அரசு பொறுப்பேற்று செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டுகோள். செய்தியில என்ன சொல்லியிருந்தாங்க? ஒரு பேப்பர் என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறத நினைச்சா அவ்வளவு வேதனையா இருக்குதுன்னு சொல்லி தமிழக அரசு எந்த ஒரு எதுவும் அறிவிக்கல. 2017ஆம் ஆண்டு மட்டும் நீட் தேர்வில் குறைந்த மார்க்குக்காக தற்கொலை செய்து கொண்ட ஒரு மாணவிக்கு எடப்பாடி அவர்கள் ஒரு 7 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கி உதவி செய்திருக்கிறார். மாநில அரசு, ஒன்றிய அரசு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். இதனால் உயிர் பலி ஏற்பட்டால் உரிய இழப்பீடுகளை தந்து அந்த குழந்தைகளுக்கு, அந்த குடும்பத்துக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும். முதல்வர் அமைதியாகவே இருக்காரு. முதல்வர் பதவியேற்ற நாளிலிருந்து அமைதியாக தான் இருக்கிறார்.
தாவேக அரசு வெளியிட்டிருப்பது வெள்ளை அறிக்கை கிடையாது, கருப்பு அறிக்கை என்று திமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துரைமுருகன் சாட்டியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தாவேக அரசின் ஒரு மாத கால ஆட்சியில் மக்களின் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நிறைவேறவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி கர்நாடகாவிற்கு அனுப்பியிருக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்த துரைமுருகன், தமிழகத்தில் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்களை சட்டப்படி தண்டித்து சுட்டுத் தள்ள வேண்டும் என ஆவேசமாக தெரிவித்தார். அது வெள்ளை அறிக்கை இல்லை, அது ஏதோ ஏற்கப்பட்ட ஒரு கருப்பு அறிக்கை, அவ்வளவுதான். மேகதாது விஷயத்துல ஒண்ணு அவர் சொல்றதுக்கு சீஃப் மினிஸ்டர் பதில் எழுதும். இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க தப்பு, நீ இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் பண்ணியிருக்கு, இதுக்கு மேல சொல்றதா நீ வேணா இரு மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது கேள்வி விடும், வேண்டாம்னு எழுதியிருக்கணும். இது எல்லாம் டெலிபோன்ல பேசி லெட்டர் எழுதியிருக்கணும். அந்த லெட்டருக்கு அவர் என்ன பதில் எழுதியிருக்காரு, சர்வ கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கணும். கூட்டி தான் அந்த தீர்மானத்தை ஒன்று எழுதி அனுப்பணும். இதையெல்லாம் செய்திருக்கணும். செய்யலை, அதுவும் செய்யலை. அதனால அவரே இல்லை, தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன என்பதை சர்வ கட்சி கூட்டத்தை காவேரிக்கா கூட்டுவார் கலைஞர், யாராக இருந்தாலும் டக்கு. ஆனால் இவர் கூட்டவே இல்லையே. சர்வ கட்சி கூட்டத்தை கூட்ட சொல்லுங்க காவேரிக்காக. அந்த மாதிரி கூட்டி இருக்க வேண்டிய ஒரு தமிழக அரசு அதை பற்றி தெரியுதுங்களா தெரியலையா, அவர் எப்படி பண்ணணுன்றது ஒரு சீனியர் மினிஸ்டர் மாதிரி சர்வ கட்சி கூட்டுறதே தெரியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.